ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க சிலவர்ஸ் இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி வித்யா ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க மீனா கிட்ட. இந்த மாதிரி அவங்க வந்தாங்க, நான் ஃபோன் கேட்டேன், உடனே எனக்கு தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. பரவாயில்லைங்க, ரொம்ப உங்களை பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க, அவன் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கான், நான் அதுதான் ஃபோன் கேட்டேன் உடனே தந்துட்டாங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணியோட அம்மா வராங்க. இந்த மாதிரி என்னம்மா நகையெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷிக்கு உதவும் தானே இதை சொல்லி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, என்னை விட்டு எதுவும் ஒழியிற மாதிரி தெரியல. அவன் மனோஜ் ஜிஎஸ்டி பில் கட்டவே இல்லை, அதனால வந்து பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அதுக்கு வைக்க கொடுக்கணும். நீ முத்திக்கிட்ட மாட்டிக்கிட்ட, என்னை சுற்றி ஒரே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காங்க. சரி வாங்க போகலாம், வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே இது ஒரிஜினல் பணம் தானே, இப்போ அக்கௌண்ட்டில் பணம் இருக்குல்ல, செக் பவுன்ஸ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லை சார், உண்மையாக பணம்லாம் இருக்குது சார், நீங்கள் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா நீ தான் என்னோடய உயிர் தெரியுமா, நீ தான் என்னை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து வருவாங்க. என்னாச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நான் வந்து கிருஷியும் அவங்க மம்மியும் பார்த்தேன், அவங்க ஆயாவையும் நான் பார்த்தேன். அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை, என்னென்னே தெரியல. அவங்க பொண்ணு வந்துட்டாங்களாம், இங்கே தான் கிருஷியை சேர்த்துருக்காங்களாம், நான் மாமாவை விட போனால, நான் அப்பாவை விட போனால அங்கே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சரி நம்ம பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரவியும் ஸ்ருதியும் வராங்க. என்ன ஸ்ருதி, நீ இவங்க கூட வர ரவி கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் போய் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. உனக்கு குக் பண்ண தெரியுமா, நீ குக் பண்ணால் யார், நீ சமைச்சா யார் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி முத்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஓனர் இருக்காங்கன்னா உங்களுக்கு பிஏவாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன வேணுமோ பார்த்து செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மறுநாள் வந்து அண்ணாமலை ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் ஸ்கூல் வண்டி ஓட்டுறதுக்கு அது தர அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. வந்து ஆர்த்தி எடுன்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் தான் வச்சுருக்கா, நீயே போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ வந்து எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அண்ணாமலை சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா ஆர்த்தி எடுத்து பொட்டெல்லாம் வச்சு வண்டியை சுற்றி அப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இதோட 3 பேர் தான் பார்ட்னர், முத்து, மீனா, அவங்க ஃப்ரெண்டு, முத்துவோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமா ஆர்த்தியில் எடுத்துகிட்டு உள்ளே உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க. டீ குடிச்சிட்டு. இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து அப்போ காசு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ செக்காக தரவா அப்படின்னு சொல்லிட்டு செக்கு போய் எழுதுறதுக்காக போவாங்க, 5000 சொல்லி. முத்து 2 பேரும் கண்ணிலே பேசிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. தான் பொண்டாட்டி வந்து சொந்தமாக ஒழிச்சு காசு சம்பாரிச்சு பெரிய லெவலில் வரா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீனாக்கும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அண்ணாமலைக்கிட்டே கொடுப்பாங்க, நீங்கள் கொடுங்க மாமா செக் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்ருதி, நீயும் கற்றுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஸ்ருதிக்கிட்ட சொல்லுவாங்க. இல்லை வேணாம்மா, வேணாம் அங்கிள், எனக்கு வேணும்னா ரவி ஓட்ட போகிறாங்க, இல்லைன்னா டிரைவர் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஜயா சொல்லுவாங்க, டிரைவரில் எதுக்கு, அதான் மீனாவே இருக்காள், அவளே டிரைவராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விஜயாவை முறைச்சி பார்ப்பாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.